வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து தலைமை செயலாளர் முருகானந்தம் ஆலோசனை. மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவராக கமல்ஹாசன் ஒருமனதாக மீண்டும் தேர்வு. மக்கள் நீதி மய்ய கட்சியின் பொதுக்குழுவில் 20 தீர்மானங்கள் நிறைவேற்றம். மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் கொலையை கண்டித்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்ட மருத்துவர்கள் பணிக்கு திரும்பினர். 42 நாட்களுக்கு பிறகு மருத்துவர்கள் வேலை நிறுத்தம் முடிவுக்கு வந்தது. வண்டலூரில் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை. போக்சோ சட்டத்தின் கீழ் 3 பேர் கைது. விஜய் கட்சியை பார்த்து திமுக பயப்படுவதால் தான் அக்கட்சியின் மாநாட்டுக்கு பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்படுகிறது. விருதுநகரில் முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் பேட்டி. சென்னை அருகே தண்டவாள இணைப்புகளை அகற்றி ரயிலை கவிழ்க்க சதி. பொன்னேரி அருகே தண்டவாள கிளிப்புகளை கழற்றியது குறித்து விசாரணை. வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட 131 குடும்பங்களுக்கு தலா 6 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தகவல். திண்டுக்கல் AR டெய்ரி நிறுவனத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு. திருப்பதி லட்டு தயாரிக்க நெய் அனுப்பியதில் கலப்படமாகின விசாரணை. பாடகர் மனோவின் மகன்களுக்கு முன்ஜாமீன். பூந்தமல்லி நீதிமன்றத்தில் 30 நாட்கள் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையோடு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவு. கோவில்பட்டியில் 100 நாள் வேலை திட்டத்தில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை. குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்து கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் பதில் மனு. ஜம்மு காஷ்மீரில் விபத்தில் சிக்கி உயிரிழந்த 3 எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் உடலுக்கு மரியாதை. எல்லை பாதுகாப்பு படை அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி. வரலாறு காணாத புதிய உச்சத்தில் தங்கும் விலை. சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து 55,680 ரூபாய்க்கு விற்பனை. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் PBTC தனியார் நிறுவனத்திலும் சோதனை நடத்திய தேசிய மனித உரிமை ஆணைய குழுவினர். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனை. கடலூரில் தரமற்ற உணவை உட்கொண்ட 6 வயது சிறுமி உட்பட 4 பேருக்கு வாந்தி மயக்கம். உணவகத்துக்கு சீல் வைத்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். இலங்கையில் அதிபர் தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. முதல் 2 மணி நேரத்தில் 9.7 விழுக்காடு வாக்குகள் பதிவு. தஞ்சை ஐயம்பேட்டையில் பைபாஸ் சாலை வளைவில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான அரசு சொகுசு பேருந்து. விபத்தில் சிக்கிய ஒருவர் உயிரிழப்பு. திமுக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை துருப்புச் சீட்டாக பயன்படுத்த முடியாது. திமுக கூட்டணி உறுதியானது என்று திருமாவளவன் பேட்டி. $30,400 கோடி மதிப்பிலான மதுபானங்களுக்கு இன்சூரன்ஸ் செய்யும் டாஸ்மாக். குடோன்களில் உள்ள மதுபாட்டில்கள் சேதமடையும் பட்சத்தில் இன்சூரன்ஸ்.